இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, தோமையாரின் மலை பக்தர்களே, இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் பொன்னாள். இந்நாளில் இயேசுவை எதிர்நோக்கி காத்திருக்கும் அன்னையின் மலை திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு நாம் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி இருக்கும் இத்தருணத்தில் இறைவனை தாங்கும் பெட்டகமாக திகழும் நம் அன்னையின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றோம். இயேசுவின் வழியாக அருள் நிலையில் கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கின்ற நமக்கும் அவர் தாயாகின்றார். அன்னை கடவுளின் தனிப்பட்ட அன்புக்கு உரித்தானவர் என்றும் கடவுளின் அருள் அவரிடம் நிறைவாக உள்ளது என்றும் வானதூதர் உறுதி கூறியது இன்று நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அது நிஜமாக திகழ்கின்றன. ஆம் சகோதரமே, இன்று நம்மிடையே பெரும்பாலானோர் குழந்தை பேறு, திருமண வரம், சுகப்பிரசவம், தீராத நோயிலிருந்து விடுதலை போன்ற பல வரங்களை பெற்று அன்னையின் சாட்சியாக நன்றி உணர்வோடு இத்திருத்தலத்தில் நன்றி கூற கூடியுள்ளோம். இறை மனித உறவின் அடையாளம் அன்னை மரியாள். மனித பிறப்பின் ஆபரணம் அன்னை மரியாள். உலகிற்கெல்லாம் மாபெரும் சொத்தாக, முத்தாக, தித்திக்கும் தேனாக திகழ்பவர் நம் அன்னை மரியாள். கோடான கோடி அற்புதங்களை மக்களுக்கு கொடையாக அடையாளம் காட்டி மக்களின் மனங்களை கவர்ந்தவர் நம் அன்னை மரியாள். சாதி, மதம், இனம், மொழி என்று பாராமல் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வாரி வழங்கும் வற்றாத ஊற்று நம் அன்னை மரியாள். கர்த்தரை எதிர்நோக்கி காத்திருந்த நமது அன்னை மரியாள் இன்று நமக்கு விடுக்கும் செய்தி, நாமும் இறை திருவுளத்தை அறிந்து இறை திட்டத்திற்கு அடிபணிந்து இறை வாழ்வினை பின்பற்றி இறை உணர்வில் நிலைத்து நின்று பிறர் நலம் பேணி இவ்வுலகில் இறை அன்பை விதைத்து அன்னை மரியின் உண்மையான பிள்ளைகளாக அவரின் சிறந்தோங்கிய அன்பு, பொறுமை, கீழ்ப்படிதல், தூய்மை, விசுவாசம், நம்பிக்கை, எதிர்நோக்கு முதலிய பண்புகளை நம் வாழ்வாக்க அருள்வரம் வேண்டுவதோடு இத்திருவருகை காலத்தில் நம்மையே ஆயத்தப்படுத்தி உலக மக்கள் அனைவரையும் அன்னையின் திருவடியில் சமர்ப்பித்து அவரின் பரிந்துரையையும் இறை ஆசிரியம் வேண்டி இப்புனித பலியில் பக்தியோடு பங்கேற்போம். அனைவரும் வருகை பாடலுக்காக எழுந்து நிற்போம். புது உலகமைத்திட புது வழி
தீயவர் வாழும் இடங்களே இறைவனின் வீடாகும். வறுமை பிடியிலே அலரும் குடிகளே இறைவனின் மொழியாகும். பகிர்ந்து வாழுவோம், பசியை நீக்குவோம். பகிர்ந்து வாழுவோம், பசியை நீக்குவோம். இறைவனின் அரசின் இனிமையை காண இன்றே உயர்ந்திடுவோம். ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிடவார்களே. புது உலகமைத்திட புது வழிபடைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை நன்றி பலியாக ரமேஷ், செந்தில், சரவணன், முத்து, கிருஷ்ணன் அவர்கள் உடல் நலம் வேண்டியும் ஆன்ம நலனுக்காகவும், தீபக் உடல் நலன் வேண்டியும், மேலும் ஆண்டவரின் அதிகாலை ஜெபக்குழுவின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பிளஸிங் ஈவன் தொழில் வளர்ச்சிக்காகவும், மோயிசன், கரலின் குடும்ப நலன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், நித்யா குழந்தை கண்டதற்கு நன்றியாகவும், ஈவ்லின் ஜெபசெல்வி குடும்பத்தினர் நன்றியாகவும், ஜோயல் ஜே தங்கா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், அமுதா, இயேசு, மோனிகா, ஷாமலா கருத்தாங்கி அன்னைக்கு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் அஜி, கிறிஸ்டோ, ஜேம்ஸ் 2021 நடைபெற இருக்கிற நீட் தேர்வில் தேர்ச்சி பெறவும், பிஜி ரேடியாலஜி படிக்க சென்னை மருத்துவக் கல்லூரியிடம் கிடைக்க வேண்டியும், இமானுவேல், வெரோனிகா திருமணம் சிறப்பாக நடைபெற்ற நன்றியாகவும் இப்படியே ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த ஜெயமேரி, பேபி ஜெயசூரியன், இயேசுராஜி, மேரி பிலோமினால், ப்ரூஸ், செல்லம், வின்சென்ட், மோசஸ், புஷ்பாகரன், பக்த சிங் அவருடைய ஆண்மையிலை பாட்டுக்காகவும் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறார்கள். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த அன்னை மரியாவின் பெருவிழாவை கொண்டாட நாம் அனைவரும் மகிழ்வோடு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய திருப்பலியிலே சிறப்பாக இங்கே புதிய குருக்கள் சிலர் நம்மோடு பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு நம்முடைய மறை மாவட்டத்திற்கு 10 பேர் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். அதிலே 4 பேர் நம்முடைய தோமா திருமலையிலே நான் இங்கே பணி ஆரம்பித்த பொழுது 2009ஆம் ஆண்டு முதல் அவர்கள் 3 ஆண்டுகள் இங்கே தங்கியிருந்து தங்களுடைய கல்லூரி படிப்பை முடித்தார்கள். அவர்களில் 4 இந்த ஆண்டு புதிய குருக்களாக நிலைப்படுத்தப்பட்டார்கள். அதில் 2 நம்மோடு இங்கே இருக்கின்றார்கள். இந்த திருமலை வளர்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே இங்கே தங்கியிருந்த அந்த குருமானவர்களுடைய உழைப்பு அபாரம் இந்த ஆலயத்தை அழகுபடுத்துவது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் உயிருள்ள ஒரு இடமாக இந்த இடத்தை வைத்திருந்ததிலும் இங்கு வெளியரங்க வழிபாடுகளை எல்லாம் மிக ஆர்வத்தோடு பாடலால், இசையால், வழிபாட்டால் உற்சாகமாக வைக்க உதவிய அந்த குருமானவர்களுடைய பிரசன்னத்திலிருந்து முகிழ்ந்த புதிய குருக்கள் இங்கு வந்திருப்பது நிறைந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆகவே இந்த திருப்பலியை அவர்கள் 2 தொடர்வார்கள். அருட்தந்தை அருண்குமார் அவர்களும் அருட்தந்தை செபாஸ்டின் அவர்களும் இந்த புதிய குருக்களாக இந்த இடத்திலிருந்து உருவாகி
இவர்கள் முதல் முறையாக இங்கு வந்து இந்த பெருவிழா நாளிலே நம்முடைய அன்னையினுடைய விழாவிலே, ஆண்டவர் இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த அன்னை மரியாவின் விழாவிலே நம்மோடு இணைந்திருப்பது நமக்கு பெருத்த ஆசீர்வாதம். இறைவனுக்கு நன்றி கூறி இந்த புதிய குருக்கள் வழியாக இந்த திருமறையை இங்கு வருகின்ற மக்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இயேசுவை அன்னை மரியாள் எப்படி எதிர்நோக்கி காத்திருந்தாரோ அதே போல நாங்களும் இந்த தருணத்திற்காக, இந்த நாளுக்காக ஏறக்குறைய 7 ஆண்டுகள் காத்திருந்தோம். இந்த மலையிலே தங்கி, இந்த மலையிலே நாங்கள் குருத்துவ படிப்பிற்கு தேவையான பயிற்சிகளை இங்கே எடுத்தோம். ஆகவே இந்த திருப்பலியிலே தோமையார் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவராகிய
தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, கன்னி மரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்தீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது. ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றாள் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த பெண் மரத்தின் கனியை எனக் கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளை தாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே ஏற்றி போற்றிடுவே, இந்த ஆன்மா ஆண்டவரே ஏற்றி போற்றிடுவே. இந்த அடிமை என்னை அவர் நினைந்ததனால் அந்த மீட்பரில் நெஞ்சம் மகிழ்கின்றதே. இந்த
ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுதே. வல்லவர் எனக்காய் பெரியன புரிந்தார், வையகம் என்னை தினம் வாழ்த்திடுமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே பெரும் பேரு பெற்றே. வாழ்க மரியே வாழ்க. வல்லவர் எனக்காய் பெரியன புரிந்தார், வையகம் என்னை தினம் வாழ்த்திடுமே. அவர் தம் பதம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள்வார், அவர் தூயவராம். தம் பதம் பணிவோர் தலைமுறைக்கெல்லாம் தயவருள்வார், அவர் தூயவராம். இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுமே. அவர் தமதாற்றல் கரத்தினை நீட்டி செருக்கடைந்தோரை சிதறடித்தார். அவர் தமதாற்றல் கரத்தினை நீட்டி செருக்கடைந்தோரை சிதறடித்தார். அவர் வலியோரை உயர் இரு கைந்தகற்றி எளியோரை மிக உயர்த்திவிட்டார். பசித்தோரை பல நலன் கொண்டு நிறைத்து செல்வரை வெறுங்கையரென விடுத்தார். இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுமே. இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுமே. இந்த அடிமை என்னை அவர் நினைந்ததனால் அந்த மீட்பரில் நெஞ்சம் மகிழ்கின்றதே. இந்த ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே, ஏற்றி போற்றிடுவே. உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல் 6 முடிய, மேலும் 11 முதல் 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது உயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால்
அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுள்ளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாக அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. அருள் இறைமறி வாழ்க வாழ்க, ஆண்டவரும் உம்முடன் எங்களுள் நிறையவரே, நாமம் வாழ்கவே. அருள் இறைவரை வாழ்க வாழ்க, ஆண்டவரும் உம்முடனே பெண்களுள் நிறையவனே, உம் திரு நாமம் வாழ்கவே. அல்லேலூயா, 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 Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு எனும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணி கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவ இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களோடு இணைந்து நம்முடைய மலை திருவிழாவினுடைய கொடியேற்ற பெருநாள் திருப்பலியிலே பங்கு கொள்வது நிறைந்த மகிழ்ச்சி. கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த அருமையான புனிதமான நாளிலே இறைவனுடைய அருட்கர பராமரிப்பு நம் அனைவருக்கும் நிறைவாய் கிடைக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற அன்னையினுடைய திருவிழா. இதுபோன்ற திருவிழாக்கள் தமிழகத்தில் வேறெங்கும் இல்லை. இந்த அன்னைக்கான வணக்கமும் வேறெங்கும் இல்லை. அந்த ஷெட் உள்ள பேர் ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியாள் எதிர்நோக்கி காத்திருந்தாள். இந்த விழாவினுடைய ஆழமான உண்மையை ஒரு சில மணித்துளிகளிலே நாம் அனைவரும் இணைந்து, சில சிரமங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் புரிந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியினுடைய தொடர்ச்சியாக அந்த லூக்கா நற்செய்தியினுடைய முதல் அதிகாரம் இயேசு பிறப்பினுடைய முன்னறிவிப்பிற்கு பிறகு மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தலும், மூன்றாவது பகுதியாக மரியாவின் பாடலுமாக அந்த முதல் அதிகாரம் முழுவதும் இப்படியாக கொண்டு செல்லப்படுகிறது. அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த பிறகு எலிசபெத்து இறுதியாக அன்னை மரியாவை புகழ்ந்து இப்படியாக சொல்லுவார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 45வது வசனத்திலே எலிசபெத்து அன்னை மரியாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார்: ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அன்னை மரியாள் எதை நம்பினாள்? எது நடக்கும் என்று நம்பினாள்? எது நிறைவேறும் என்று நம்பினாள்? அதற்கு முன்னதாக தூதன் கபிரியேல் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்லுவார்: அன்னை மரியாளுக்கு நம்பிக்கை வாக்குறுதிகளை எல்லாம் தூதன் கபிரியேல் சொன்ன பிறகு, இவற்றையெல்லாம் நீ நம்பித்தான் ஆக வேண்டும், காரணம் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை உள்வாங்கிக் கொண்ட அன்னை மரியாள் ஆகட்டும் என்று சொல்லி முழுக்க முழுக்க நம்பியதால் அது நிறைவேறும். தூதன் என்னவெல்லாம் சொன்னாரோ அதுவெல்லாம் நிறைவேறும் என்று நம்பியதால் எலிசபெத்து அன்னை மரியாவை போற்றி புகழ்ந்து பாடுகின்றாள். இந்த நம்பிக்கை, இதை பற்றி நாம் விவிலியத்தில் மிக குறிப்பாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலே 11வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலேயே இப்படியாக வாசிக்கிறோம். இந்த நம்பிக்கை என்பது என்ன? மரியாள் எங்கிருந்து இந்த நம்பிக்கையை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறாள்? அன்னை மரியாவுக்கு நிச்சயமாய் மீட்பின் வரலாறு தெரியும். அவள் ஆலயத்திலேயே பல ஆண்டுகள் வளர்ந்தவள். ஆகவே அன்னை மரியாள் தூதன் கபிரியேல் சொன்னவைகளை எல்லாம் அவள் நம்பினால் அதற்கு பின்புலம் உண்டு. அதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நமக்கு சொல்லுகிறது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி.
கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். விவிலிய வரலாற்றிலே ஆபிரகாம் தொடங்கி விவிலிய கதாபாத்திரங்கள் எல்லோரும் எப்படியாக கடவுளுடைய திட்டத்தை அவர்கள் நம்பினார்கள். பல்வேறு இடர்கள் வந்தாலும் கூட, அவநம்பிக்கை நிறைந்த சூழ்நிலைகளிலும் கூட அவர்கள் நம்பிக்கையோடு இறை திருவுளத்தை ஏற்றார்கள். ஆகவே அவர்கள் பயன் பெற்றார்கள் என்பதை இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அன்னை மரியாள் ஏதோ ஒன்றை நம்பினாள், ஏதோ ஒன்றிற்காக காத்திருந்தாள். அவள் எதை நம்பி எது நடக்கும் என்று எதிர்நோக்கி காத்திருந்தாள் என்பதை லூக்கா எழுதிய நற்செய்தி இந்த 1வது அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியான மரியாளின் பாடல் நமக்கு சொல்லுகிறது. மரியாளின் பாடலிலே அன்னை மரியாள் அகமகிழ்ந்து பாடுகின்றாள். எதை அவள் இவ்வளவு நாட்கள் தன்னுடைய உள்ளத்திலே வைத்து ஏங்கி காத்திருந்து இது நடக்கும் என்று நம்பி அவள் பொறுமையாயிருந்தாலோ அது எல்லாம் நடக்க போகிறது என்பதை அவள் கண்கூடாக காணுகின்றாள். கன்னியான நான் கருத்தாங்கி இருக்கிறேன், இது ஒரு பெரிய வெளிப்பாடு. முதிர்ந்த வயதில் எலிசபெத் கருத்தாங்கி இருக்கிறாள், இது இன்னும் ஒரு அதிசயமான வெளிப்பாடு. ஆகவே நிச்சயமாக கடவுள் நான் எதை எதிர்நோக்கி காத்திருக்கிறோனோ அதை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் என்று அன்னை மரியாள் புகழ்ந்து பாடுகின்றாள். அந்த மரியாளின் பாடல் இன்று தியான பாடலில் கூட மிக அழகாக நம்முடைய எம்எம்ஐ அருட்சகோதரர்கள் அருட்தந்தையர்கள் பாடி மகிழ்ந்தார்களே. அந்த பாடலின் வரிகளிலிருந்து அன்னை மரியாள் ஒரு 8 காரியங்களுக்காக அவள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருந்தாள். அவள் பிறக்க போகிற அந்த குழந்தைக்காக மட்டுமே உடலளவிலே எதிர்நோக்கி காத்திருந்தாள் என்பது அல்ல. அவள் ஒரு பெரிய சமூக மாற்றத்திற்காக, அவள் ஒரு பெரிய விடுதலைக்காக, அவள் ஒரு பெரிய விடியலுக்காக ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருந்தாள். அதை நம்பிக்கையோடு அவள் காத்திருந்தாள் என்பதைத்தான் அவருடைய பாடல் வரிகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. நம்ம எல்லோருக்கும் இந்த பாடல் மிக பரிச்சயமானது. என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றி பாடுகிறது என்ற அந்த பாடல் வரிகள் நமக்கு மிக பரிச்சயமான ஒன்று. அது வெறும் ஒரு இசையோடு பாடுகின்ற மெய்மறந்து நிற்கின்ற ஒரு சில இனிமையான வார்த்தைகள் மட்டுமல்ல, அதிலே அன்னை மரியாளுடைய எதிர்நோக்கும் அவளுடைய காத்திருப்பும் அவளுடைய நம்பிக்கையும் வெளிப்படுகிறது. அவள் 8 காரியங்களுக்காக அவள் மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். 1வதாக அடிமையின் தாழ்நிலை கண்ணோக்கப்பட வேண்டும். 2வதாக கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு இரக்கம் காட்டப்பட வேண்டும். 3வதாக கடவுளுடைய தோள் வலிமை காட்டப்பட வேண்டும். 4வதாக உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போர் சிதறடிக்கப்பட வேண்டும். 5வதாக வலியோர் அரியணையிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். 6வதாக தாழ்நிலையில் இருப்போர் உயர்த்தப்பட வேண்டும். 7வதாக பசித்தோர் நலன்களால் நிரப்பப்பட வேண்டும். 8வதாக செல்வர் வெறுங்கையராய் அனுப்பப்பட வேண்டும். இவையெல்லாம் அன்னை மரியாளுடைய கனவு. ஏதோ திடீரென்று அவளுடைய சிந்தையில் உதித்தவைகள் அல்ல. ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த எருசலேம் தேவாலயத்தை அவள் வசித்து அங்கே நடப்பதை எல்லாம் கண்டு சமூகத்தினுடைய நிலைகளை எல்லாம் அறிந்து இறை வார்த்தைகளை எல்லாம் கேட்டு தியானித்து அவள் இப்படியாக ஒரு பெரிய எதிர்நோக்குக்கு தன்னை ஆட்படுத்துகிறாள். ஒரு பெரிய சமூக மாற்றம், ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மனிதநேய சூழல் அமைவு உருவாக வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாள் ஆவலுடன் நம்பிக்கையுடன் எதிர்நோக்கி காத்திருந்தாள் என்பதைத்தான் அவளுடைய இந்த பாடல் வரிகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. மிகச் சுருக்கமாக முதலாவதான அவளுடைய எதிர்நோக்கி என்ன? அடிமையின் தாழ்நிலை கண்ணோக்கப்பட வேண்டும். அது நடந்து விட்டதா? நடந்து விட்டது என்ற மகிழ்ச்சி அவளுக்கு.
இனியும் நடக்கும் என்கின்ற உறுதி. என்ன, எத்தனையோ பேர் மெசியாவின் பிறப்புக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். மாட மாளிகையிலா, கூட கோபுரங்களிலா? இல்லை, அந்த நாசரேத்தில் உள்ள எளிய நங்கையான என்னை கடவுள் தேடி வந்திருக்கிறார். அப்ப கடவுள் பெரியவர்களை அல்ல, சிறியவர்களை தேடி வந்திருக்கிறார். கடவுள் தாழ்நிலையில் இருப்போரை தேடி வந்திருக்கிறார். அவளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. கடவுள் தாழ்நிலையில் இருப்போரை, கடவுள் தம் மக்களை தேடி வந்துள்ளார். என்னை தேடி வந்துள்ளார். எனக்கு நம்பிக்கை தருகிறது. அவள் தொடர்ந்து சொல்லுகிறார், என்னை போன்று எல்லா தலைமுறையினரையும் இனி கடவுள் தேடி வரப்போகிறார். எல்லா தலைமுறையிலும் உள்ள தாழ்நிலையில் இருப்போரை கடவுள் தேடி வரப்போகிறார். அவர் தேடி வர வேண்டும் என்று விரும்பினால், தேடி வந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறாள். அவர் தொடர்ந்து தேடி வருவார் என்று அவள் உறுதியாய் நம்புகிறாள். ஆகவே அவள் புகழ்ந்து பாடுகின்றாள். இரண்டாவதாக அவளுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தது? கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு இரக்கம் காட்டப்பட வேண்டும். அவள் வாழ்ந்த அந்த நாசரேத்து சூழ்நிலையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கடவுளுக்கு அஞ்சி நடந்தோர் ஏராளமானோர் இருந்தார்கள். நீதிக்கு அஞ்சி நடந்தார்கள், தர்மத்திற்கு அஞ்சி நடந்தார்கள். அவர்கள் கடவுளுக்கு பிரியமானதை செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மதிப்பு இல்லை, அங்கீகாரம் இல்லை, அவர்கள் கண்டுகொள்ளப்படவில்லை. அவர்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் வழங்கப்படவில்லை. அன்னை மரியாளுடைய இயக்கம் இதுதான். யார் யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ அவர்கள் அல்லவா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். யார் யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி நடக்கவில்லையோ அவர்கள் பழுகி பெறுகிறார்களே என்கின்ற கோபம் அவரிடம் இருந்தது. ஆகவேதான் கடவுளுடைய இரக்கம் வேண்டும் என்று சொல்லுகிறார். அது என்ன இரக்கம்? கடவுளுடைய இரக்கம் என்பது நீதி. கடவுளுடைய நீதி வர வேண்டும். அது அவருக்கு அஞ்சி நடக்கின்ற, தவறு செய்வதற்கு அஞ்சுகிற, எல்லோரும் வாழ வேண்டும் என்று விரும்புகிற, யாருக்கும் தீங்கு நினையாத மனம் கொண்டிருக்கிற அவர்களுக்கெல்லாம் கடவுளுடைய நீதி இருக்க வேண்டும், இரக்கம் காட்டப்பட வேண்டும் என்று அவள் நம்பினாள், எதிர்நோக்கினாள், காத்திருந்தாள். காத்து கொண்டிருக்க நம்மையும் அழைக்கின்றாள். மூன்றாவதாக கடவுள் அவருடைய தோள் வலிமையை காட்ட வேண்டும். அன்னை மரியாள் வாழ்ந்த சூழ்நிலையில் பார்க்கின்றால், வலியவர்கள், மைட் இஸ் ரைட், வாளெடுத்தவர்கள், அரியணையில் இருப்பவர்கள், இவர்கள்தான் தோள் வலிமை மிக்கவர்கள். மற்றவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்க வேண்டும். மோசேயினுடைய தோள் வலிமையை கூட்டிய கடவுள் அவருடைய கரம் தாழ்ந்த பொழுதெல்லாம் எல்லோரும் அதை முட்டு கொடுத்து அவருடைய கரத்தையும் தோளையும் வலிமை கூட்டினார்களே, அப்பொழுதெல்லாம் எதிரிகளின் படை சின்னாபின்னமாக்கப்பட்டதே, அவர்கள் வெற்றி பெற்றார்களே. அதுபோல கடவுள் தன்னுடைய தோள் வலிமையை காட்டி யார் யாரெல்லாம் எளியவர்களை, சிறியவர்களை, ஓரங்கட்டப்பட்டவர்களை வஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக, அவர்கள் சார்பாக, வஞ்சிப்பவர்களுக்கு எதிராக அவருடைய தோளின் வலிமை காட்டப்பட வேண்டும். அவருடைய வலதுகர ஆற்றல் செயலாற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் அன்னை மரியாள் அவள் மேன்மையாய் விரும்பினாள். அது நடக்கப் போகிறது என்பது அவளுக்கு உறுதியாகிவிட்டது. பிறக்க போகிற இந்த குழந்தை தூயது மட்டுமல்ல, அது தாவீதின் அரியணையை பிடிக்கும். அது தாவீதின் அரியணையை பிடிக்கும். அது நீதியை நிலைநாட்ட வல்லது என்பதை அவள் உணர்ந்து கொண்டதால் கடவுள் தன்னுடைய தோள் வலிமையை காட்டுகின்ற அந்த நாளுக்காக அவள் காத்திருக்க ஆரம்பித்து விட்டாள். நான்காவதாக, உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்க வேண்டும். இன்னைக்கு செருக்குடனான சிந்தனை தான் சமூகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள். யார் செருக்குடன் சிந்திக்கிறார்களோ அவர்கள் சாதியை உயர்த்தி பிடிக்கிறார்கள். யார் செருக்குடன் சிந்திக்கிறார்களோ அவர்கள் மதத்தை தூக்கி பிடிக்கிறார்கள்.
யார் செருக்குடன் சிந்திக்கிறார்களோ அவர்கள் இனத்தை தூக்கி பிடிக்கிறார்கள். தூக்கி பிடிப்பதெல்லாம் என்ன? பிரிவினை. மனிதன் மனிதனை பிரிப்பது, சாதியால், மொழியால், மதத்தால், இனத்தால், இப்படி பிரிவினை பார்ப்பது. இதனால் என்ன நடக்கிறது? ஒரு சிலர் உயர்ந்தவர்களாக, ஒரு சிலர் தாழ்ந்தவர்களாக. இதனால் என்ன விளைவு? அங்கே தாழ்ந்தவர்கள் எதிலும் வாய்ப்பு கிடைக்காமல், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்னை மரியாள் ஒரு அழகான கனவு காண்கின்றாள். என்ன கனவு? அவளுடைய கனவு, யார் யாரெல்லாம் இப்பொழுது உள்ளத்தில் செருக்குடன் சிந்தித்து ஒருவர் ஒருவரை பிரிக்கின்ற சக்திகளாக மாறுகிறார்களோ அவர்கள் சிதறடிக்கப்பட வேண்டும். யார் யாரெல்லாம் மிக தாழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அன்னை மரியாளுடைய கனவு இது, எதிர்பார்ப்பு இது. இதற்காக காத்திருந்தால் பிறக்க போகும் அந்த தன்னுடைய குழந்தை மீட்பர் இதையெல்லாம் வாய்க்க பண்ணுவாள் என்கின்ற நம்பிக்கை அவளுக்கு. தொடர்ந்து அவள் பாடுகின்றாள். ஐந்தாவதாக, வலியோர் அரியணையிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். அவள் வாழ்ந்த சூழ்நிலையிலே ரோம சாம்ராஜ்யம் ஏழை எளிய மக்களுக்கு வரி விதித்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களை சுரண்டி அவர்கள் தங்கள் உரிமைகளோடு வாழ்வதற்கான வாய்ப்புகளை மறுத்து வந்தது. ஆகவே அன்னை மரியாள் இதை கண்டு அவள் உள்ளம் குமரி ஒரு கனவு காணுகின்றாள். இவர்களெல்லாம் அரியணையிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த உலகம் ஒரு சிலருக்கானது அல்ல, அது எல்லோருக்குமானது. நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், சமத்துவம் தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும். எல்லோருக்கும் இந்த உலகிலே வாழ்வதற்கான உரிமை வேண்டும். ஆகவே இவர்களை அடக்குகின்ற அந்த வலியோர் அரியணையிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய கனவு இது! இது போன்ற கனவுகள் இப்படிப்பட்ட ஆன்மீக கொண்டாட்டங்களில் பங்கு கொண்டிருக்கின்ற நமக்கும் வேண்டும். நாம் வாழ்கின்ற இந்த 21வது நூற்றாண்டிலும் கூட இப்படிப்பட்ட அடக்குகின்ற சக்திகள், எல்லா இடங்களிலும் போராட்டம், இடஒதுக்கீட்டிற்காக போராட்டம், அவர்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலிருந்து தாங்கள் முன்னேறுவதற்கான ஒதுக்கீடு வேண்டும் என்று போராடுகிறார்கள். எல்லா ஒதுக்கீட்டையும் தர மறுக்கிறது அரசு. அப்ப வலியோர் அரியணையிலிருந்து அகற்றப்பட வேண்டுமா? அன்னை மரியாள் ஒரு பெரிய எதிர்நோக்கு கொண்டாள். அது போன்ற ஒரு எதிர்நோக்கு ஆண்டவர் இயேசுவை நம்புகின்ற நம் எல்லோருக்கும் வேண்டும். விவசாயிகள் இன்று தலைநகரின் எல்லையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு மேலாக லட்சக்கணக்கான விவசாயிகள் எதற்காக போராடுகிறார்கள்? நாம் உழைக்கிறோம், உழைப்பதின் பலனை நாம் உண்ண வேண்டும், அதை எல்லோருக்கும் பகிர வேண்டும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இப்பொழுது மறுக்கப்படுகிறது. நாம் எதை விளைவிக்கிறோமோ அதன் பலனை நம்மாலேயே உண்ண முடியாது. நம்மாலே உண்ண முடியாத பொழுது நாம் எப்படி பலருக்கு பகிர கொடுக்க முடியும்? இதை ஒரு சில வலியோர் அதை தங்களுடைய கரங்களிலே பிடித்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஆகவே இன்று போராடுகிறார்கள். இது ஏதோ யாரோ தங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்காக போராடுகின்ற போராட்டம் அல்ல, உங்களுக்காக, எனக்கான, நமக்கான போராட்டம் இது. நம்முடைய வழிபாட்டு கூறுகளிலெல்லாம் இவற்றை நாம் சிந்திக்காமல் போய்விட்டால் நம்முடைய வழிபாடு, நம்முடைய கொண்டாட்டங்கள் வீணாகி போய்விடும். அப்பொழுது நம்முடைய ஜெபங்கள் எல்லாம், நம்முடைய எதிர்நோக்கெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அன்னை மரியாள் கொண்ட எதிர்நோக்கு போல இப்படிப்பட்ட வலியோர் அரியணையில் நின்று அகற்றப்பட வேண்டும். இது நம்முடைய ஜெபமாக மாற வேண்டும். இன்று தாழ்நிலையில் இருப்போர் உயர்த்தப்பட வேண்டும் என்பது அன்னை மரியாளுடைய இன்னொரு அழகான கனவு. இன்னைக்கு கல்வியிலே, பொருளாதாரத்திலே, சமூக அந்தஸ்திலே பல கோடிக்கணக்கான மக்கள் தாழ்நிலையில் இருக்கிறார்கள். கல்வி மறுக்கப்படுகிறது, பொருளாதார உயர்வு மறுக்கப்படுகிறது, சமூக அந்தஸ்து மறுக்கப்படுகிறது, வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இந்த இடங்களிலெல்லாம் தாழ்நிலையில் இருப்போர் அவர்கள் முடிவெடுக்கின்ற இடத்திற்கு, திட்டமிடுகின்ற இடத்துக்கு, மக்களின் நல்வாழ்வு திட்டங்களை எடுத்துச் செல்லுகின்ற இடத்துக்கு தாழ்நிலையில் இருப்போர் வர வேண்டும்.
தாழ்நிலையில் இருப்போர் அப்படிப்பட்ட நிலைக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய திட்டமிடுதல், அவர்களுடைய முன்னெடுப்புகள், அவர்களுடைய முடிவுகள் ஏழை எளியவர்கள் பால் கண்டிப்பாக திரும்பும். இது அன்னை மரியாவினுடைய கனவும் கூட. ஆகவேதான் தாழ்நிலையில் இருப்போர் உயர்த்தப்பட வேண்டும் என்று அவள் ஒரு அழகான கனவு காண்கின்றாள். ஏழாவதாக பசித்தோர் நலன்களால் நிரப்பப்பட வேண்டும். பசித்தோர் நலன்களால் நிரப்பப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய திருத்தலத்தினுடைய ஒரு விருதுவாக்கு என்ன? பசியில்லா உலகு, பகையற்ற உறவு. இங்கே இந்த பெருந்தொற்று காலத்தில் மட்டும்தான் இந்த அன்னதானம் வழங்கப்படவில்லை. இல்லை என்றால் மூவேளையும் இங்கே பசியாற்றுகின்ற ஒரு அற்புதமான திட்டம். அன்னை மரியாள் வெறும் உடல் பசியை மட்டும் அவள் நினைத்து பாடவில்லை. பசித்தோர் நலன்களால் நிரப்பப்பட வேண்டும். நிறைய பசி உண்டு. அது வயிற்று பசி மட்டுமல்ல, கல்விக்கான பசி, அறிவுக்கான பசி, வேலை வாய்ப்புக்கான பசி, குடியிருப்புக்கான பசி, உடைக்கான பசி, மனித மாண்புக்கான பசி, அங்கீகாரத்திற்கான பசி, வாய்ப்புக்கான பசி, இப்படி நிறைய பசி உண்டு. அப்ப அன்னை மரியாள் அவள் ஒரு சாதாரண கோவிலில் கும்பிடுகின்ற ஒரு பூசாரி பெண் அல்ல. அவள் ஒரு பெரிய கனவு, தீர்க்கமான கனவு, தீட்சண்யமான கனவு, அது மாற்றம் தருகின்ற கனவு, விடியல் தருகின்ற கனவு, எல்லோருக்கும் மகிழ்வும் நிறைவும் தருகின்ற கனவு. அந்த கனவு நடக்கும் என்று காத்திருக்கிறாள். ஆகவேதான் அவள் சொல்லுகிறாள், பசித்தோர் எல்லோரும் அவர்களுடைய வயிறு மட்டுமல்ல, அவர்களுடைய மாண்பு, அவர்களுடைய மதிப்பு எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். இறுதியாக அன்னை மரியாள் அவள் இப்படியாக பாடுகிறாள், செல்வர் வெறுங்கையராய் அனுப்பப்பட வேண்டும். ஏன் செல்வர் வெறுங்கையராய் அனுப்பப்பட வேண்டும்? இதுவரைக்கும் எல்லாவற்றையும் அவர்கள் சுரண்டி கொளுத்தார்கள். ஆகவே அன்னை மரியாள் இனி நீ வறுமையில் வாடு, மற்றவர்கள் செல்வத்தில் கொளிக்கட்டும் என்பது அல்ல. மாறாக இது ஒரு அழகான சோசியல், ஒரு சமூக பகுப்பாய்வு. நீ பசித்து பார், இல்லாமை என்பது என்ன என்பதை உணர்ந்து பார், ஒன்றுமில்லாமல் இருப்பது என்பதை உணர்ந்து பார், பசி என்பதை உணர்ந்து பார், ஆடை இல்லாமல் இருப்பது என்ன என்பதை உணர்ந்து பார், கையில் காசு இல்லாமல் இருக்கிறது என்பதை உணர்ந்து பார். இதை நீ உணரவே இல்லை. ஆகவே இவையெல்லாம் இல்லாமல் இருக்கின்ற கோடான கோடி மக்களுடைய நிலையை நீ கருத்தில் கொள்வது கிடையாது. ஆகவே செல்வரை வெறுங்கையராய் அனுப்ப வேண்டும் என்று அன்னை மரியாள் அவள் விரும்புகிறது போல அவள் என்ன சொல்லுகிறாள்? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், மேடுகள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும், எல்லாம் சமமாக மாற வேண்டும், எல்லாம் சமமாக மாற வேண்டும், இருப்பதெல்லாம் எல்லாருக்கும் சமமாக பகிரப்பட வேண்டும். ஆகவே அங்கே இருப்பவன் இல்லாதவன் என்று இல்லை, எல்லோரும் இருப்பவர்களாக மாற வேண்டும், எல்லோருக்கும் சமமாக இருப்பவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமத்துவ, ஒரு சகோதரத்துவ, ஒரு சமமான நிலை உருவாக வேண்டும் என்பது அன்னை மரியாளுடைய எதிர்நோக்கு, காத்திருப்பு. எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, அன்னை மரியாள் எவ்வளவு பெரிய விடுதலை உணர்வுகளை தன்னுடைய இதயத்திலே அவள் கொண்டிருந்தாள். சில மாதங்களுக்கு பிறகு பிறக்க போகிற அந்த குழந்தை, அதற்கான காத்திருப்பு மட்டுமல்ல, அந்த குழந்தை வழியாக கடவுளுடைய உடனிருப்பு வேண்டும், கடவுள் ஏழைகளை தேடி வர வேண்டும், கடவுள் எளியவர் பக்கம் இருக்க வேண்டும், கடவுள் எளியவர் சார்பு எடுக்க வேண்டும், அங்கே எல்லாம் சமமாய் இருக்க வேண்டும், வலிமையானவர்கள் அரியணையில் இறக்கப்பட வேண்டும், தாழ்ந்தோர் அந்த நிலைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும், தாழ்நிலையில் இருப்போர் உயர வேண்டும், பசித்தோர் நிரப்பப்பட வேண்டும் என்றெல்லாம் அவள் கனவு காண்கின்றாளே, அது நம்பிக்கையின் கனவுகள், வெற்றி கனவுகள் அல்ல. இந்த கனவுகளோடையே அவள் காத்திருக்கிறாள். இந்த கனவுகளோடையே நல்லது நடக்கும், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, நீ நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்று இவையெல்லாம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய திருவயிற்றில் தன்னுடைய குழந்தையையும் தன்னுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட கனவுகளையும் இப்படிப்பட்ட எதிர்நோக்கையும் இப்படிப்பட்ட காத்திருப்பையும் அவள் வைத்துக் கொண்டு
அவள் அற்புதமாய் காத்திருக்கின்றாள். அந்த காத்திருப்பின் அன்னையைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். நிறைவேறும் என்று நம்பிய அன்னையைத்தான் இன்று கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த விழா கொண்டாடுவது உண்மையிலேயே பொருத்தமானது. கடவுளுக்கு நன்றி கூறுவோம். அன்னை என்ன நமக்கு சொல்லித் தருகிறாள்? இந்த கொரோனா பெருந்தொற்றின் காலம் எல்லாம் முடிந்து போய்விடவில்லை. கடவுள் நம் பக்கம் தன்னுடைய கண்களை திருப்பாமல் விட்டுவிட்டார் என்று கடவுளை நாம் நொந்து கொள்ள தேவையில்லை. இந்த நிலையிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற ஆழமான நம்பிக்கையோடு எல்லாம் மாறும், இதுவும் கடந்து போகும் என்று நம்பி எதிர்நோக்கி காத்திருக்கிறோமே, அது அன்னையின் மனநிலை. இப்படிப்பட்ட மனநிலை நமதாக வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் நம்மை சுற்றி நிறைய அவநம்பிக்கையான காரியங்கள், எல்லா இடங்களிலும் போராட்டம், வேலை இல்லை, விவசாயம் படுத்து விட்டது, இங்கே மனிதர்களுக்கான மதிப்பு இல்லை, சாதியால் இன்னும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், பல்வேறு விதங்களிலே பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், குழந்தைகளுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, பல பொருளாதார சீர்கேடுகள், அரசியல்வாதிகளின் சுயநலங்கள், இவையெல்லாம் நம்மை சுற்றி இருக்கின்றன. ஆனாலும் நாம் நிலை குலைந்து போய்விட வேண்டாம். நம் கடவுள் நீதியின் கடவுள். அவர் இரக்கம் காட்டுவார், அவர் இரக்கம் காட்டுவார். வலியோரை அரியணை என்று அகற்றுவார். அவர் நிச்சயமாக தாழ்நிலையில் இருப்போரை அவர் உயர்த்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு, அனைவரையால் நம்பிக்கையோடு காத்திருந்தாலே அந்த நம்பிக்கை நமதாக வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அது நீர்த்து போக வேண்டும், நம்பிக்கை தளிர்விட வேண்டும், எளியவர் வாழ்ந்திட வேண்டும், சிறியவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நம்புவோம். இந்த நம்பிக்கையே நம்முடைய ஜபமாக, நம்முடைய ஆன்மீகமாக, நம்முடைய வழிபாடாக நாம் மாற்றுகின்ற பொழுது இந்த நம்பிக்கையை அனுபவிக்கிற நாம் இதே நம்பிக்கையை மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மனநிலைகளை எல்லாம் இந்த விழா நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த அன்னை தன்னுடைய காத்திருப்பின் வழியாக, தன்னுடைய எதிர்நோக்கின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லித் தருகிறார். நல்லது நடக்கும் என்று நம்புவோம். நாம் நல்லவர்களாக நடக்க முயற்சிப்போம். யார் யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்களை உற்சாகப்படுத்துவோம். நன்மை செய்கிறவர்கள் எல்லோரும் இணைந்து தீயவைகளை நம்முடைய சொல்லால், செயலால், நம்முடைய அணுகுமுறைகளால், கருத்தால் எதிர்ப்போம். இப்படிப்பட்ட வலிமை ஒன்று கூடுகின்ற பொழுது நிச்சயமாக அன்னை விரும்பிய அந்த வலியோர் அகற்றப்பட்டு எளியோர் உயர்த்தப்படுகின்ற நிலை மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சமூகத்திலே, நாம் வாழ்கின்ற இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே உருவாகி எல்லோரும் எல்லாமும் பெறுகின்ற அந்த அன்னை கண்ட சமத்துவ சகோதரத்துவ நிலை உருவாக வேண்டும் என்று இந்த திருப்பலியில் வரம் இடுவோம். ஆண்டவர் இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த அந்த திருத்தாய், தான் நம்பியவை நிறைவேறும் என்று காத்திருந்த தாய், கடவுளால் எல்லாம் கூடும் என்று நம்பிய அந்த தாய் இந்த நம்பிக்கையை தொடர்ந்து நம்முடைய இதயங்களில் விதைப்பாராக. ஆமென். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாழ்த்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார்,
மகள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கும், உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறு நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். உங்களது பதில். காப்பாற்றும் நேரம் இது இயேசுவே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே. காப்பாற்றும் நேரம் இது இயேசுவே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே. எல்லாம் அல்ல அன்பு இறைவா, எம் தாயாம் திருச்சபையை அன்பிலும் பாசத்திலும் வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், கர்தினால்மார்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் ஆழமான விசுவாசத்திலும் ஆன்மீகத்திலும் நிலைத்திருந்து இறையரசை இறுதி வரை பறைசாற்றும் மன உறுதியை தந்து மக்களை இறை நம்பிக்கையிலும் பிற நலத்திலும் அக்கறையோடு அழைத்து செல்ல வரமருள வேண்டும் என்று இயேசுவை எதிர்நோக்கி கருத்தாங்கி காத்திருக்கும் அன்னை மரி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காப்பாற்றும் நேரம் இது இயேசுவே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே. சமாதானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் இறையச்சத்துடன் நலிந்த மக்களின் நல்வாழ்வு, தேவைகள், உரிமைகள் இவைகளை மனதில் கொண்டு மனித நேயத்தோடு மக்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்ய நல்ல மனநிலையை அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இயேசுவை எதிர்நோக்கி கருத்தாங்கி காத்திருக்கும் அன்னை மரி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காப்பாற்றும் நேரம் இது இயேசுவே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே. நான் உங்களுக்கு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் தருவேன் என்று சொன்னவரே, தொற்று நோயினால், இயற்கை சீற்றத்தினால் மற்றும் வறுமையினால் வீடிழந்து உணவின்றி வாழ்வாதாரத்தை இழந்து மிகவும் மோசமான நிலையில் வருந்திக் கொண்டிருக்கும் மக்களை ஆசீர்வதித்து பலமும் நம்பிக்கையும் கொடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று இயேசுவை எதிர்நோக்கி கருத்தாங்கி காத்திருக்கும் அன்னை மரி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காப்பாற்றும் நேரம் இது இயேசுவே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே. உன்னதத்தின் இறைவா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற அன்னை மரியாவின் அன்பு வார்த்தைக்கு ஏற்ப நற்செய்தியை நாள் செய்தியாக கொடுத்து வரும் எம் பேரருள் பணி ஞா பாக்கியரஜிஸ் குருத்துவ வெள்ளி விழா காணும் அவர்களையும் இவருடன் இத்திருப்பலிக்கு வந்திருக்கும் ஒவ்வொரு அருட்தந்தையர்களையும், மேலும் இன்று தன் குருத்துவ விழாவில் 20 ஆண்டு நிறைவு செய்யும் அருட்தந்தை பால்ராஜ் அவர்களையும் ஆசீர்வதியும். இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்மீக பலத்தை கொடுத்து அன்னையின் உருவத்தை தாங்கி பறக்கின்ற இக்கொடியினை போல் உமது அடிச்சுவட்டில் வாழ்ந்து அகிலத்திற்கும் சாட்சிய வாழ்வு வாழ
எல்லா அருள் நலன்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவை எதிர்நோக்கி கருத்தாங்கி காத்திருக்கும் அன்னைமரி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காப்பாற்றும் நேரமிது இயேசுவே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே. இயற்கையின் எழில் வண்ணத்தில் மழையாக ஒளியாக வீற்றிருக்கும் இறைவா, இத்திருவிழா திருப்பலியை பக்தியோடு காண வந்திருக்கும் உம் அன்பு மக்களை கண்ணோக்கி பாரும். இவர்களின் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கவும், படிக்கும் குழந்தைகள் இறை பக்தியிலும் நல்லொழுக்கத்திலும் ஞானத்திலும் வளர வேண்டி வரம் தர வேண்டும் என்று இயேசுவை எதிர்நோக்கி கருத்தாங்கி காத்திருக்கும் அன்னை மரி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காப்பாற்றும் நேரமிது இயேசுவே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே, அன்பின் கை கொடுக்கவா மரியின் செல்வமே. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உம் மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் என் மனம் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நாடுகளுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அம்மளவற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் வழிபொருளை மனமிறங்கி அருளும். அவரை மாசுகள் அனைத்திலிருந்து நீர் உமது அருளால் முன்னரை காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிகு கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுகள் அனைத்திலும் இருந்தும் காப்பாற்றி உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தி அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவழுவரை எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீ. ஏனெனில் புனிதமிகு கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியாள் உம் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியை உம் மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தி. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேந்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை எளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மகிழ்ந்து கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டு உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒன்றையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி அமைதி அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம் ஒவ்வொருவரையும் தூயோராகவும் மாசற்றவர்களாயும் வாழ அழைக்கின்றார். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளும். நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். எனது ஆன்மா நலமடையும்.
தன்னிறை தெய்வன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தன்னிறை அன்பார் தான் கண்ட ஜீவன பரமனின் பாதம் என்னாகமே என் இதயம் பண்ணாகுமே என்னாடுமே அவர் அன்பு என் மீதிலே என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தன்னிறை என்பார் தான் கண்ட ஜீவன பரமனின் பாதம் உடன் பேசாமலே நான்
உனதாகுமே. ஒரு சங்கீதமே இறைவா தமது உனதாகுமே. நேசம் உன்னில் காண்பதா உன்னோடு உறவாட என் ஜீவனே. ஒரு சங்கீதமே இறைவா தமது உனதாகுமே. ஒரு சங்கீதமே இறைவா தமது உனதாகுமே. இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த கருத்தாங்கி அன்னையிடம் ஜெபம். இரக்கம் சொரியும் புனித தோமா இரத்த வலையில் கோவில் கொண்டுள்ள எம் அன்னையே, இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த கருத்தாங்கும் திருத்தாயே, உமை வாழ்த்தி போற்றி வணங்குகின்றோம். திருமலை படியேறி உம் திருப்பீடம் வருவோரை அருள் மழை மடியமர்த்தி உம் மகன் சீடராக்கும் அம்மா, புது நிலவு நாளெல்லாம் புண்ணிய திருமகளாய் மலை வலம் வரும் நிறைவல மாதாவே, திருவுளம் தாங்கும் கருவலமே, கடும் சர்ப்ப அழகையால் அல்லல் படுவோரை உம் திருகர்ப்ப பிடைக்குள் காத்தருளும். உம் திருவயிற்று ஆலயத்தில் மீட்பர் இயேசுவை உலகின் தெய்வமாய் உருவாக்கியது போல எம்மையும் உம் தெய்வீக கருவறையில் தாங்கி உம் மகன் விரும்பும் நல்லவர்களாய் உருவாக்கும். எங்கள் அனைவரின் குடும்பங்களிலும் நற்குணங்கள் வளர, குடும்ப அமைதி நிலைக்க, தம்பதியிடையே பிரமாணிக்கும் வலுப்பெற, தேவ அழைத்தல் உருவாக, ஞானம் அறிவு கல்வி மேம்பாடு கிடைக்க, வேலை வாய்ப்பு பெருக, தொழில் வளர்ச்சி பெற, பொருளாதாரம் சிறக்க, மழை பொழிய, விவசாயம் செழிக்க, நிலம் வீடு அமைய, நல்ல வரன் மங்கள நிகழ்வுகள், குழந்தை பேறு, சுகப்பிரசவம், விபத்தில்லா பயணம், நோயற்ற நல்வாழ்வு, கடனில்லா வாழ்வு, இவ்வரங்களை எமக்கு அருளும். திருமண துணை இழந்தோர், கைவிடப்பட்ட வறியவர்கள், தாய் தந்தையற்ற குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், கவனிப்பாரற்ற முதியவர்கள், கொடும் நோயினால் அவதியுறும் நோயாளிகள், நாட்டை உறவினர்களை பிரிந்த வெளிநாட்டோர் அனைவரும் உம் திருமடி சுகம் பெற பரிந்து பேசும். குருக்கள் துறவரத்தார் புனித வாழ்வு வாழ, உண்மை ஆன்மீகம் தழைக்க, உலக அமைதி மனித நேயம் மத ஒற்றுமை சமூக நீதி ஓங்க மன்றாடும். நீர் எதிர்நோக்கி காத்திருந்த ஆண்டவர் இயேசுவை நாள்தோறும் எம் வாழ்வில் ஆவலுடன் எதிர்நோக்கி உம்மை போல் நாங்களும் இறை திருவுளத்திற்கு ஆகட்டும் என்று சொல்ல கற்றுத்தாரும். தூய தோமா செதுக்கிய கற்சிலுவையில் இரத்தம் சொரிய வைத்து ஒரு அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்திய இறைவா, இத்திருமலையை உலகம் அனைத்திற்கும் நம்பிக்கையின் இல்லமாக்கி ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த கருத்தாங்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவன், புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அப்பாவ காயங்களிலிருந்து எங்களுக்கு நலமளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது புதிய குருக்கள் உங்களுக்கு சிறப்பு ஆசிரியை வழங்குவார்கள். அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பெற்ற வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை பலப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணை அடைய தகுதி பெற்ற நீங்கள்
அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறையன்பில் என்றும் நிறைந்தவர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. அனைவரும் சற்று அமர்வோம். சில அறிவிப்புகள். இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையின் பெருவிழா முன்னிட்டு இன்று திருக்கொடியேற்று திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னையின் ஆற்றல் மிகுந்த பரிந்துரை நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் மற்றவருக்காக செபிப்போம். இன்று தாய் திருவை மரியாளின் அமல உற்பவ பெருவிழாவையும் கொண்டாடுகின்றது. அன்னையின் மாசற்ற வாழ்வின் ஆசீர்வாதங்கள் நமக்கும் கிடைக்க வேண்டி அன்னை மரியாவை நோக்கி ஜெபிப்போம். இந்த விழா நாட்களில் இறை மக்கள் கொரோனா தொற்றின் காரணமாக அரசு கொடுத்திருக்கின்ற வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் கடைபிடிக்க வலியுறுத்துகின்றோம். முகக்கவசம் அணிதல், தனி மனித இடைவெளி கடைபிடித்தல், கிருமி நாசினி பயன்படுத்துதல் அவசியம். குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வழிபாடுகளில் பங்கேற்பதை தவிர்க்க அன்போடு பரிந்துரைக்கின்றோம். நமது இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையின் திருவிழா நிகழ்வுகள் வழிபாடுகள் அனைத்தும் stmtv.in நேரலையாக ஒளிபரப்பப்படுகின்றது. வீடுகளில் இருந்தவாறு விழா நிகழ்வுகளில் பங்கேற்று ஜெபிக்க இது உதவியாக இருக்கும். இதை அனைவரும் பயன்படுத்த இந்த செய்தியை பரவலாக்கம் செய்ய கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 16ஆம் தேதி நற்கருணையின் நாள் அன்று மாலை திருப்பலியை தலைமை ஏற்று நிறைவேற்றுபவர் அருட்பணி ஜான் துரை, நமது செங்கை மறை மாநில பள்ளிகளின் கண்காணிப்பாளர். 17ஆம் தேதி இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையின் பெருவிழாவில் திருப்பலி நிறைவேற்றி நமக்கு அன்னையின் பரிந்துரை வழியாக இறை ஆசீர் பெற்றுத்தருபவர் நம்முடைய மேதகு ஆயர் டாக்டர் நீதிநாதன் அவர்கள். 18ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு குழந்தை வரம், திருமண வரம், புதுமனை வாங்கு மற்றும் பெற்ற வரங்களுக்கு நன்றி சொல்ல திருப்பலியை நிறைவேற்றி இறை ஆசிரியரை பெற்றுத்தருவர் அருட்பணி ஆரோக்கியதாஸ் எஸ்பிடி அவர்கள். அன்று மாலை 6:30 மணிக்கு கொடி இறக்க திருப்பலி நிறைவேற்றி அன்னையின் பரிந்துரை வழியாக இறை ஆசீர் பெற்றுத்தருபவர் அருட்பணி லாசர் ஞான பிரகாசம் எஸ்பிடி குழுமத்தினுடைய இல்லத்தந்தை அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வுகளில் அனைவரும் பங்கேற்பது நல்லது. ஆனால் அரசின் விதிமுறைகள், நம்முடைய மறை மாநிலத்தினுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு சொல்லுகின்றபடி குறைந்தபட்ச நபர்கள் இதில் நாம் எதிர்பார்க்கின்றோம். எனவே மற்றவர்கள் வீடுகளில் இருந்தவாறு இந்த stmtv.in நேரலையில் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்வில் பங்கேற்று ஜெபிக்க கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விழா கொண்டாட்டங்களுக்கு செலவினங்கள் நிறைய உண்டு. ஒளி பாதுகாப்பு ஏற்பாடுகள், மலை சார்ந்த பகுதியை தூய்மை செய்தல், வழிபாட்டு செலவினங்கள், இதர செலவினங்கள் என்று பல செலவினங்கள் உண்டு. தாராள உள்ளம் படைத்தவர்கள் காணிக்கைகளை தாங்குங்கள். இன்றைய நாள் இந்த வழிபாடுகள், பாடல்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து புனித தோமா மலை துறவர குழுமங்கள் அனைவருக்கும் நன்றி கரம் குவிக்கின்றோம். ஆலய பணியாளர்கள், தூய்மை செய்த மணிமங்கலம்
பகுதி இறைமக்கள், பல்வேறு விதங்களிலே உதவிக்கரம் நீட்டிய கண்டோன்மெண்ட் அதிகாரிகள், இவை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி கரம் குவிக்கின்றோம். ஷேகர் ஆடியோ, திருமதி ஜெயபாலன் குழுமம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்காக திருவிழா முன்னிட்டு கொடியேற்றி இன்றைய நாளுக்கான திருப்பலியை நிறைவேற்றி இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையை பற்றி அழகாக எடுத்துரைத்து நமக்கு இறை ஆசீர் பெற்று தந்தவர் பேரருட் தந்தை ஆயரின் பொது பதில் குரு பாக்கிய ரெஜிஸ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். அருட்தந்தை போராடி எதையும் வெற்றி கொள்பவர். அருட்தந்தை அவர்கள் இந்த மலையை தேசிய திருத்தலமாக்குவதில் முழு முயற்சியுடன் உழைத்தவர். பல்வேறு யுக்திகளை கையாண்டு இங்கு அனைவரையும் வரவழைத்து ஜெபிக்க வைத்தவர். அதேபோல அச்சிறுபாக்கம் மழைமலை மாதா திருத்தலம் இன்று மிக அற்புதமான ஒரு திருத்தலமாக இருப்பதற்கு முக்கிய காரணியாக இருந்தவர், அதற்கு வடிவு கொடுத்தவர், அந்த திருத்தலத்தை மக்கள் தலமாக மாற்றியவர் அருட்தந்தை பாக்கிய ரெஜிஸ் அவர்கள். அதே போல நம்முடைய மறைமாநிலத்தின் துவக்க நாட்களில் அருட்தந்தையோடு நான் பணிபுரிந்திருக்கின்றேன். ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி கரம் நீட்டுவது, கல்வி உதவித்தொகை வழங்குவது, தமிழகத்திலேயே நம்முடைய மறைமாநிலம்தான் அதிகமாக இந்த கல்வி உதவித்தொகை கொடுக்கின்ற ஒரு மறைமாநிலம். அதற்கு மூல காரணமாக ஆயரோடு உழைத்தவர் பேரருட் தந்தை பாக்கிய ரெஜிஸ் அவர்கள். அதே போல நம்முடைய மறைமாநிலத்தினுடைய ஆயர் இல்ல வளாகம், அதற்கான இன்று நாம் பார்க்கின்ற அத்தனை நிறுவனங்களுக்கான ஒரு கனவை உருவாக்கி ஆயரை அதில் ஈடுபடுத்தி, ஆயர் இல்லத்தில் இருக்கின்ற அனைவரையும் ஈடுபடுத்தி அதை நனவாக்கியவர் அருட்தந்தை பாக்கிய ரெஜிஸ் அவர்கள். அதே போல வேடந்தாங்கல் என்கின்ற சிறிய கிராமம், அதை மிக சிறப்பான விதத்தில் உருவாக்கி அதற்கு மிக சிறப்பான விதத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து நிதி திரட்டி அழகான ஆலயங்களையும் பள்ளியையும் உருவாக்கி கொடுத்தவர் அருட்தந்தை. அதே போல இந்த புனித பத்ரீசியார் பங்கிலே ஆற்றிய செயல்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அத்தகைய அருட்தந்தை தன்னுடைய குருத்துவ வாழ்வில் வெள்ளி விழாவை காணுகின்றார். அருட்தந்தை அவர்களை கடந்த காலங்களில் இறைவன் தன்னுடைய பாதுகாவலிலும் பராமரிப்பிலும் வழிநடத்துதலும் வைத்தது போல தொடர்ந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் ஜெபிப்போம். இன்று அருட்தந்தை பால்ராஜ் சென்ட் தாமஸ் அகாடமி டைரக்டர், அவரும் தன்னுடைய குருத்துவ வாழ்வில் 20 ஆண்டுகளை கடந்து தன்னுடைய குருத்துவ பணியை நிறைவு செய்கின்றார். 20 ஆண்டுகள் பயணம், நெடிய பயணம். அவர்கள் நம்முடைய மறைமாநிலத்தில் வேங்கை வாசல், மறைமலை நகர், கடப்பாக்கம், இன்னும் தோமியார் குன்றில், ராமாவரம் பங்கில் எல்லாம் பணியாற்றி இருக்கின்றார். அருட்தந்தை அவர்கள் இன்று நம் மத்தியில் இருப்பது நமக்கு மகிழ்ச்சி. அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். நம்முடைய மறைமாநிலத்துக்கு இந்த ஆண்டு மிக எளிமையான முறையில் குருத்துவ திருநிலைப்பாடு நம்முடைய ஆயர் இல்ல வளாகத்தில் நடைபெற்றது. 10 குருக்கள் அதில் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களில் இன்று 4 பேர் மத்தியிலே வந்து நம்மோடு ஜெபித்து நமக்காக இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று தந்திருக்கின்றார்கள். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 10 புதிய குருக்கள் இந்த ஆண்டு நமக்காக இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 4 நம்மோடு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக இறையாசை பெற்று தந்திருக்கின்றார்கள். அருட்பணி சுந்தர், அவர் செல்லம்பட்டிடை பங்கிலிருந்து உருவானவர். தாம்பரம் பாத்திமா அன்னை ஆலயத்தில் தற்போது உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அருட்தந்தை ஜான் பீட்டர் துறைப்பாக்கம் பங்கிலிருந்து உருவானவர். புனித தோமையார் பத்ரீசியார் ஆலயத்தில் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அருட்பணி
ராஜேஷ் தச்சு பங்கிலிருந்து உருவானவர் வானவம்பேட்டை பங்கில இப்பொழுது உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அருட்பணி செபாஸ்டியன் நெமிலி வளர்புரம் பங்கிலிருந்து உருவானவர் சேலையூர் பங்கில உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இவர்கள் இன்று நம்மோடு இருந்து ஜெபிப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, இன்று தன்னுடைய வெள்ளி விழாவை காணுகின்ற அருட்தந்தை பாக்கிய ரஜிஸ் அவர்களுக்கு நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணமாக அருட்தந்தை லாசர் ஞானப்பிரகாசம் எஸ்விடி குழுமத்தினுடைய இல்லத்தந்தை அவர்களை கதராடை அணிவித்து சிறப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருட்தந்தை பால்ராஜ் அவர்களுக்கு அருட்தந்தை ஆர்கிதாஸ் எஸ்விடி குழுமத்தின் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவிக்க அன்போடு அழைக்கின்ற இன்னைக்கு ரிலிஜியஸ் டே. புதிய குருக்கள் 4 நம்முடைய ஆயரின் பொது பதில் குரு அவர்கள் இந்த கதராடைகளை அணிவிப்பார்கள். அருட்பணி சுந்தர், அருட்பணி ஜான் பீட்டர், அருட்பணி ராஜேஷ், அருட்பணி செபாஸ்டியன். அனைவரும் இறுதி பாடலுக்கு எழுத நிற்போம். சுடரே உன் வரம் தாருமே, கருத்தாங்கும் தீர்த்தாயே தயவேண்டினே, கருணை கண் சுடரே உன் வரம் தாருமே. இறையே சுவை நீ எதிர்நோக்கியே, இறையே சுவை நீ எதிர்நோக்கியே, மலை மீது அமர்ந்தாடும் மலை மாதாவே, கருத்தாங்கும் தீர்த்தாயே தயவேண்டினே, கருணை கண் சுடரே உன் வரம் தாருமே. மீட்படைய இயேசுவை கருவாக சுமந்தவரே, ஏங்கிடும் உள்ளங்கள் மீட்படைய இயேசுவை கருவாக சுமந்தவரே, உன் பாதம் நாடுவோர் உளம் நிறைவாகுமே, உன் பாதம் நாடுவோர் உளம் நிறைவாகுமே. தோமாவின் புகழாரம் நீதானம்மா, கரம் குவித்து வேண்டுகிறேன் அம்மா, கரம் குவித்து வேண்டுகிறேன் அம்மா. கருத்தாங்கும் திருத்தாயே தயவேண்டினே, கருணை கண் சுடரே உன் வரம் தாருமே, கருத்தாங்கும் திருத்தாயே தயவேண்டினே, கருணை கண் சுடரே உன் வரம் தாருமே. இருபுறம்
தாங்கிடும் கருவளமே, தீராத சுமை நீக்கும் சுகவரமே, திருவுளம் தாங்கிடும் கருவளமே, தீராத சுமை நீக்கும் சுகவரமே, படிகள் தாங்கியே தவித்திடும் மாதற்கு, படிகளை தாங்கியே தவித்திடும் மாதற்கு, தாய்மையிலும் பேரினை பொழிவாயம்மா, தயவின்றி வாழ்வில்லை அம்மா, தயவின்றி வாழ்வில்லை அம்மா, கருத்தாங்கும் திருத்தாயே தயவேனே, கருணை கண் சுடரே உன் வரம் தாருமே, கருத்தாங்கும் திருத்தாயே தயவேனே, கருணை கண் சுடரே உன்